இங்கே இந்த லேடி விபச்சாரத்தில் இருக்காங்க. வயிற்றுல குழந்தை ஃபார்ம் ஆனதுனால கருவு கலைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் மருந்து கொடுக்குறாங்க. ஓனர் வந்து இந்த மருந்தை நீ சாப்பிடலன்னா உன்னை கொன்று போட்டுருன்னு சொல்லி கண்ணத்திலே அறையிறாங்க. இவங்க அதை சாப்பிடாமலே இருந்துடுறாங்க. இப்போ நம்மளுக்கு 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த லேடி தனியாக ஒரு வீடு எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் ஸ்கூல் போயிட்டு இருக்கான். இவங்க ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் கிட்ட போயிட்டு 200 ப்ராடக்ட்டை வெளில அனுப்பிடலாமான்னு கேட்டால் இவன் கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவங்களெல்லாம் வெளில அனுப்பி நம்ம தனியாக இருப்போம்னு சொன்ன உடனே சரி சார் நான் அனுப்புகிறேன். அங்கே இருக்க எல்லாரும் வெளில அனுப்பிட்டு இப்போ தனியாக இருக்காங்க. அவங்க பையனை கூப்பிட்டு கடைக்கு வந்திருக்காங்க. தெருவில் இருக்க பசங்கள்லாம் இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு கையில் காசை காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்த உடனே நீ சாமானை வாங்கிட்டு போன்னு இவங்களும் அந்த பசங்கக்கிட்ட போயிடுறாங்க. இந்த பையன் வந்து கடைக்காரர்கிட்ட சாமானை வாங்கிட்டு இருக்கும்போது நீ காசெல்லாம் கொடுக்க வேணாம், அவங்க அம்மா கிட்ட நான் அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இந்த பையனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இவங்க அம்மா அப்படி இருக்கிறதுனாலே இந்த பையன் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாலாம் சேர விட மாட்டேன்றாங்க. எல்லாருமே இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்கான். ஒரு நாள் அவங்க அம்மா பிடிச்சி கேட்குறாங்க, நீ டியூஷனுக்கு போயிட்டு எப்படா வருவேன்னு. அதெல்லாம் லேட்டாக வரும்னு சொல்கிறான். எப்போ வருவேன்னு சொல்கிறான்னா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஏன் வேறு யாரும் வரானான்னு சொல்லி கேட்கணும் போல மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு எதாவது சொல்லணுன்னா சொல்கிறா அப்படின்றாங்க. இவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். டியூஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது அவங்க வீட்டு வாசல் ஒரு ஆம்பளை செருப்பு பார்த்தோன்னே கடைக்காரன் தான் வந்திருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் செம வெறியில் வீட்டுக்கு வெளியவே உட்காந்துருக்கான். நைட் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது கல் எடுத்து அவங்க தலையிலேயே போட்டு கொண்டுடுறான். அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த செருப்பு போட்டு வந்தது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு பல வருஷம் கழிச்சு இவங்களை பார்க்க வந்திருப்பாங்க. வந்தவங்ககிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் பேசும்போது உங்களுக்கு பையன் தானே அவங்களும் கேட்குறாங்க. நானும் உன்ன மாதிரியே அந்த கேவலமான தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிடலான்னு சொல்லும் போது என்ன வித்தியாசம் இருக்குது, அங்கே வந்து உடம்பளவு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் என்னை கேவலமாக பார்த்து என்னை மைண்ட் டார்ச்சர் தான் பண்ணுறானுங்க, என் பையனுக்காக தான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த ஃபேக்ட்ரி மேனேஜர் மூஞ்சிலே ஐடி கார்டை தூக்கி போட்டு வேலையவே ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. தெருமுனையில் இருந்த பசங்களை கண்ணத்திலே பலார்னு நிறைய போட்டு வந்திருப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நான் வாழ்வேன், என் பையனும் தலை நிமிர்ந்து நடக்கணும், அதான் என்னோட ஆசைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையனும் இதெல்லாம் புரியாமல் அவங்க அம்மா தலையில் கல்லை போட்டு கொண்டுடுறான்.